أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் உண்டாகுமாக. அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கே குடிமறிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதற்கண் வசியத்து செய்து கொள்கிறேன். வல்ல அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக மாறி வெற்றியாளர்களுடைய வரிசையிலே இடம்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கின்ற தலையாய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் குடிமிருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்விற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்று அதற்குண்டான நற்கூலியை நமக்கு வழங்குவானாக. அன்புக்குரியவர்களை, இன்றைய ஜும்மா உரையிலே நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடைய அடியார்களாக வாழ்வோம். அல்லாஹ்வுக்கு நன்றி உடைய அடியார்களாக வாழ்வோம். அன்புக்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஓதி காண்பித்த அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி உடையவர்களாக இருந்தால், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால், லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் நான் அதிகரித்து தருவேன். என்னுடைய எல்லா அருள் பாக்கியத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி நான் தருவேன். வலையின் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத். அதே நேரத்தில் எனக்கு நன்றி கெட்டவர்களாக நீங்கள் வாழ்வீர்களானால் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையானது. என்னுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களை, இது படைத்த நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து வச்சிக்கக்கூடிய
ஏக இறைவனாகிய அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய அறிவுறுத்தல், அல்லாஹ்வுடைய கட்டளை. இதன் அடிப்படையில் தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய முகத்தில் முழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், அல்லாஹ் நல்லோர்களுக்காக வேண்டிய சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நற்பாக்கியமான அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய அறிவுரையை ஏற்று அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றியுடைய மனிதனாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நன்றியுடைய மனிதனாக வாழ கடமைப்பட்டிருக்கிறார். அன்பு சோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து விட்டார். நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் நம்மை உலகத்தில் படைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நம்மை படைத்து விட்டார். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை அவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு நாம் போயே ஆக வேண்டும். இதுல நாம் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம். அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது. நம் வாழ்க்கையை முடித்து விட்டு ஒரு நாளைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு நம்ம போயே ஆக வேண்டும். எங்க போகிறோம்? யார் நம்மை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பினாலும் அந்த இறைவனிடத்தில் தான் நாம் செல்லவிருக்கின்றோம். எனவே அந்த அல்லாஹ்வை நாம் செல்லுகின்ற பொழுது நாம் எந்த ஒரு முகத்தோடு அல்லாஹ்வை நாம் பார்க்க போகிறோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியான் என்ற அந்த நிலையிலே அங்கே நாம் நிற்போமா, அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு நன்றி கெட்ட மனிதனாக நாம் நிற்க போகிறோமா என்பதைத்தான் நாம் தீர்மானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, மனித ஆயுள் ரொம்ப குறைவானது. இந்த குறைவான இந்த ஆயுளே அவன் எத்தனை விதமான சோதனைகளையும் வேதனைகளையும் மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் பல்வேறுபட்ட நிலையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களிலே பொருளாதாரத்திலே ஏற்றத்தாழ்வுடையவர்களாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியத்திலே ஏற்றத்தாழ் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானத்திலே ஏற்றத்தாழ் உடையவர்களாக வாழ்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே வறுமையிலே வாடுகின்றவர்கள் இருக்கிறார்கள், வளமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்துல நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஏற்பாட்டில், அவனுடைய திட்டமிடுதலின் அடிப்படையிலே உலகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம், அவனுடைய நாட்டம். அதற்கு மாற்றமாக ஒன்றும் நடக்காது. அதை இப்படி நடந்து கொண்டிருக்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, புத்திசாலி மனிதர்கள், அறிவுள்ள மனிதர்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சிந்திக்கின்ற ஆற்றல், நினைத்து பார்க்கக்கூடிய அவருக்கு சக்தி, இதெல்லாம் இருக்கின்ற பொழுது அவன் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். நம்மை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிம்மதியாக வாழக்கூடியவர்கள், ஆரோக்கியத்தோடு வாழக்கூடியவர்கள், செல்வ செழிப்பிலே வாழக்கூடியவர்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்பு சோர்களே, அந்த நினைத்து பார்க்கக்கூடிய அந்த நிலை நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களுக்குத்தான் அது இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை, நல்ல திரகாத்திரமான உடல், சிந்திக்கின்ற பவர், நல்ல ஆற்றல், இவைகளெல்லாம் இருக்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பார்க்க முடியும். அப்படி அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதுதான் ஒரு வரவேற்கக்கூடிய, அல்லாஹ்விடத்துல வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகள் இழந்து, அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியங்கள் இழந்து, எல்லாத்தையும் இழந்த நேரத்திலே அவன் நிர்பந்தமாகி விடுகிறான்.
அவனுக்கு இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அவன் நிர்பந்தமாக அவன் யார் அவனுக்கு கை கொடுப்பார்களோ அவர்களின் பக்கம் அவன் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அவன் ஆகிவிடுகிறான். அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதை விட செழிப்பான நிலை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை யார் நினைத்து பார்க்கிறார்களோ அவன் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பாராட்டப்படக்கூடியவராக இருக்கிறான். இவ்வளவு செழிப்பு நாம் கொடுத்த பின்பு கூட எனக்கு நன்றி உடையவனாக இருக்கிறான், என்னை மறக்காமல் என்னை அவன் நினைத்து பார்க்கிறான் என்று சொல்லி அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டி அவனுக்கு அபரிவிதமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகிறான். எனவே இன்றைக்கு நம்மில் பலரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகள் அதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு ரொம்பவும் இந்த சமுதாயத்திலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த நியாமத்துகளை கொஞ்சம் நினைத்து பார்த்து அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு தனிமையிலிருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அன்பு அவர்களே, அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகள், அந்த பாக்கியங்கள், அது இருக்கக்கூடிய நேரத்திலே அதை நீ தக்க வைத்துக் கொள். அது போன பிறகு கவலைப்படுவதிலே எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். அந்த காரியங்கள் உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள். அது உன்னை விட்டு போய்விட்டால் அதற்கு பின்னால் நீ கை செய்தப்படுவதிலோ, அது இருந்தால் நான் இப்படி செய்திருப்பேனே, இது இருந்தால் நான் செய்திருப்பேனே என்று நீ வருத்தப்படாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அவர்கள் சொல்கிறார்கள். அதுல அவர்கள் முதல் சொல்றார்கள், உன்னுடைய ஆரோக்கியம், உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ தக்க வைத்துக் கொள். இது மற்ற பாக்கியங்கள், பல பாக்கியங்களை சொல்லுகிறார்கள். அதிலே முக்கியமாக சொல்கிறார்கள் உன்னுடைய ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்பொழுதும் உனக்கு அந்த ஆரோக்கியத்தை வழங்கிய அந்த அல்லாஹ், அவனை நீ நினைத்து பார். எப்படிப்பட்ட ஆரோக்கியம் உடல்லை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள், அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சோதர்களே. இந்த ஆரோக்கியம் என்கின்ற பாக்கியம், அதற்கே நாம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாகாது. நம்ம பார்க்கிறோம், ஆரோக்கியம் இழந்த மக்கள், நோயினை வாடுகின்ற மக்கள், நோயினால் அவதிப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட நோய்கள், இன்னும் இயற்கையாகவே வருகின்ற நோய், இன்னும் செயற்கை நோய், நோய் நிவாரணம் வழங்கக்கூடியவர்களாலேயே நோயை வரவழைக்கப்படுகிறது. காசு கொடுக்கிறோம், அவர்கள் நோயை வரவழைக்கிறார்கள். இப்படி ஒரு சாரார் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த நேரத்தில் மனிதனுக்கு எந்த நோய் வரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அன்றாட மனிதன் வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் எப்பொழுது அவன் நோய் அவனுக்கு அட்டாக் ஆகும். அட்டாக் சொல்றான், ஹார்ட் அட்டாக்ங்கிறான். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது, மாரடைப்பு வந்து விடுகிறது. எந்த நேரத்தில் நல்லா இருக்கிறான், நல்லாதான் இருந்துட்டு இருந்தா திடீர்னு அடைச்சிட்டு முடிஞ்சு கதை முடிஞ்சது. நல்லாதான் பேசிக்கொண்டு இருந்தால் திடீர்னு பேச முடியாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பேசிக்கொண்டே இருக்கின்ற நேரத்திலே பேச முடியாமல் ஆகிவிட்டது. வாதம் அடித்து விடுகிறது. பார்க்கிறோம் எத்தனை மனிதர்கள், நன்றா இருக்கக்கூடிய மனிதர்கள் திடீரென நினைவிழந்து விடுகிறார்கள். மூளை கோளாறு, மூளை பாதிப்பு ஏற்பட்டு, இதெல்லாம் எங்கும் இல்லை, நம்ம பகுதியிலே நம் மக்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆஸ்பத்திரியில போனா தெரியும், அங்கே மக்கள் படுகின்ற அவதிகள். அதே போலதான் இன்றைக்கு நவீன நோய்கள், விசித்திரமான நோய்கள். அந்த நோய்களுக்கெல்லாம் இன்னும் சரியான நிவாரணம், மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்ற நோய்கள்.
அதிலே கேன்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் அதிகமானவர்களையும் பாதித்துக் கொண்டிருக்கிற, குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் அதிகமான மக்கள் இதனால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே சொன்னவர்கள் கொஞ்சம், சொல்லாதவர்கள் கொஞ்சம், அதிலேயே மரணமடையக்கூடியவர்கள், அந்த நோய் அவர்களுக்கு வந்து அதில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் ஏன் அவனுடைய அடியார்களுக்கு இப்படிப்பட்ட நோய்களை கொடுக்கிறார், இப்படிப்பட்ட கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அதுக்கு பின்னால் பல ஹிக்மத்கள் இருக்கு, பல தத்துவங்கள் இருக்கிறது. அது அல்லாஹ் தெரியும். அதனால் அந்த அடியாருக்கு பாவங்களை மன்னிக்கலாம், நன்மை வைத்திருக்கலாம். இருந்தாலும் அதை பார்க்கின்றவர்கள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணத்தை வழங்கினாயே, பேச கழியாமல் நோயிலை பட்டிலே கிடக்கக்கூடிய ஒரு நிலையில எனக்கு கொண்டுவராமல் எனக்கு பேசுவதற்கு நீ நாவை தந்தாயே அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர்கள் அப்படி நினைத்து அவருடைய நாவிலிருந்து இப்படிப்பட்ட அல்லாஹ்வை போற்றுகின்ற, அல்லாஹ்வுக்கு நன்றியுடையான அடியாராக மாறுகின்ற அந்த வெளிப்பாடுதான் அந்த வார்த்தைகளால் வெளிப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சோழர்கள், அப்படி வெளிப்படுத்துகின்ற அந்த பாக்கியத்தை நீ பெறக்கூடியவர்களால் நீங்கள் ஆக வேண்டும் என்று நபிகளாய் சொன்னார்கள். இந்த ஆரோக்கியத்தினால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். ஏன்னா வச்சு என்னவெல்லாமோ செய்யறான், என்னவெல்லாமோ பேசுறான், எதை செய்ய பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுகிறார்கள். நாவினால் அதிகமான பாவங்களை இன்றைக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர். நாவுதான் ஒரு மனிதரை சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஆரோக்கியம் உள்ள காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சேகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ் சொல்றான், என்னை புகழ். நபிமார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட மன்றாட்டார்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த பாக்கியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உண்டான எல்லா ஆற்றலையும் எனக்கு தந்து விடியா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்டார்கள். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் ஆமல ஸாலிஹன் தர்லாஹு வ அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக. நபிமார்கள் கேட்ட துஆ, அவர்கள் சொல்ற ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய. நீ என் மீது சொரிந்த அந்த நிஅமத், அந்த அருள் கூட இருக்கிறல்லவா, அதற்காக நான் உனக்கு நன்றி தெரிவிப்பதற்குண்டான ஆற்றலையும் வாய்ப்பை எனக்கு தந்தருவாயாக. உனக்கு சாலிஹான நல்லமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு தந்தருவாயாக. நபிமார்கள் கேட்க வேண்டும். இன்னைக்கு மனிதன் அவருடைய உடம்புல கொஞ்சம் தெம்பு இருந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறான். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்று கிடையாது. காசு கொஞ்சம் செழிப்பு வந்த உடனே அது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுங்க கிடையாது. அதிகார பவரை காட்டுகிறார். அன்பு சோழர்களே, நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். இருந்தாலும் இன்றைக்கு அதிகமான மக்கள் இப்படிப்பட்ட நன்றி கெட்ட குணமுடையவர்களா இருக்கிறார்கள். படைத்தவனை மறந்து வாழுகிறார்கள். யார் கொடுத்தது உனக்கு? யார் கொடுத்தது உனக்கு? நாவை யார் கொடுத்தது உனக்கு? கண்ணை யார் கொடுத்தது உனக்கு? காதை யார் கொடுத்தது? அந்த ரப்பல் ஆலமீனை கொஞ்சம் நினைத்து பார்த்தாயா? அவனுக்கு நன்றி செலுத்துமா வேண்டாமா? இதெல்லாமோ விவாதிக்கிறோம், இதெல்லாமோ பேசுகிறோம். எந்த நேரத்தில் நாம் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே திரகாத்திரமாக கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். எல்லா உடல் உறுப்புகளும் சரியாக இயங்குகின்ற ஒரு ஆரோக்கிய நிலை பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தான் சொல்லி காமிக்கிறான், அவன் சொல்லியும் காமிக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லியும் காமிக்கிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபத்தைனி வ ஹதைனாஹு நஜ்தைன். குர்ஆன் வசனங்கள். குர்ஆன் வாசித்து போனா போராது, என்ன சொல்கிறது என்ன பார்க்கணும். அதுதான் நன்றி உடைய மனிதன்.
நன்றி உடைய மனிதன் என்னை படைத்த அந்த ரப்பு எனக்கு கொடுத்த மெசேஜ் அது என்னது என்று அதில் இருக்கின்ற விஷயங்களை உள்ளே போய் பார்த்து விளங்கி சிந்திக்கிறானே அவன் தான் நன்றி உடையவன். அல்லாஹ் படைத்தவன் நமக்கு தந்தது, படைத்தவன் நமக்கு சொல்லக்கூடிய போதனை, அதை தெரியாமல் நம்ம வாழ்ந்தால் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக ஆக முடியும்? அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அந்த மனிதனுக்கு நாம் பார்ப்பதற்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? வலிசானன் வஷஃபத்தைன், அவன் பேசுவதற்கான நாவையும் அந்த நாவை பாதுகாப்பதற்காக 2 உதடுகளையும் கொடுக்கவில்லையா? சாதாரண விஷயம் இல்ல. நம்ம கடந்து போயிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாம் சாப்பிடுறோம், உதட்ட அசைக்கிறோம், கண்ணை பார்க்கறது எல்லாம் அது போயிட்டே இருக்கிறோம். யாராவது தனிமையில இருந்து ரப்பே இன்னைக்கு எத்தனை கண் தெரியாத குருடர்கள் இருக்கிறார்கள், பார்க்க முடியாத இருக்கிறார்கள், உலகம் அவர்களால் பார்க்க முடியல, பிறவி குருடர்கள், இடையிலே குருடர்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அவர்களால் பார்க்க முடியவில்லை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க முடியவில்லை, அவருடைய வசனத்தை பார்க்க முடியவில்லை, அவருடைய உறவினர்களை பார்க்க முடியவில்லை, தான் பெற்ற பிள்ளையை பார்க்க முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு கண் தெரியாத மனிதரை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மேடையெல்லாம் புல்லரிக்கிறது. ரப்பல் ஆலமீன் இவர் பார்க்க ஒண்ணுமே தெரியல, கருப்பா வெளுப்பா அவரால் பாகுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறாரே இந்த மனிதன். ஆனால் நமக்கு கண்ணை தந்திருக்கிறார், கண்ணை கொஞ்சம் பொத்தி விட்டு பாருங்கள், கண்ணை பொத்தி விட்டு பாருங்க, ஒண்ணும் தெரியாது, இருள், ஒண்ணும் தெரியாது, ஒண்ணு இருள், கபர் மாதிரி. அவர் நமக்கு பார்க்கின்ற கண்ணை தான் எல்லாம். இது ஒரு ஞாபகத்து, அந்த கண் என்ற ஞாபகத்துக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது நம்மளால் ஈடுகட்டால் அன்பு சோர்களே. அப்படிப்பட்ட அந்த பாக்கியங்கள், இப்படி அல்லாஹ் அருளிக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை அடுக்கிக் கொண்டே போகிறான். எவ்வளவு பாக்கியங்கள், எவ்வளவு பாக்கியங்கள்! நாம் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். இது எல்லாவற்றையும் தந்துவிட்டு ஏன் மனிதா நீ நன்றி கெட்டு வாழ்கிறாய்? அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை சேஃப்டி பண்ணுவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அவன் மூச்சை தொலைக்கிறான். அல்லாஹ் நமக்கு காட்டுறான். அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், யா அய்யுஹல் இன்சான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك وسواك وعدلك في أي سورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين. சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு வசனம் அல்லாஹ் மனிதனை அழைக்கிறான். மனித சமுதாயம் அத்தனை இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். மனித குலத்தை சிந்தித்து பாருங்கள், மனித குலத்தை சிந்தித்து பாருங்கள். பெருவாரியான 99.4% மனித இனம் இன்னைக்கு நன்றி கட்ட மனிதமாக வாழ்கிறார்கள். படைத்தவனை மறந்து வாழ்கிறார்கள். யார் அவனுக்கு கொடுத்தது? அவனுக்கு வாழ்வை கொடுத்தது யார்? அவனுக்கு செல்வத்தை கொடுத்தது யார்? வாழ்வாதாரத்தை கொடுத்து அதை அவன் நினைக்காமல் இன்னைக்கு கல்லுக்கும் மண்ணுக்கும் கண்டதுக்கெல்லாம் அடிமையாக்கி கொண்டிருக்கிறான் மனிதன். இதுதான் மனித நிலை. அந்த மனிதர்களை அழைக்கிறான் அந்த ரப்பு, யா அய்யுஹல் இன்சான். ஓ இன்சானே, இங்க முஸ்லிம் என்று அழைக்கவில்லை, இன்சான். இன்சான் எங்க இருந்தாலும் இன்சான் தான், எந்த ஜாதி எந்த மதம், இன்சான். ஓ இன்சானே, யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அந்த சங்கை மிக்க, அந்த மகத்துவம் மிக்க, அந்த கண்ணியம் மிக்க உன்னுடைய ரப்பை உன்னை மறக்கடிக்க செய்தது. ஆனா மனிதா, உன்னை படைச்சவன் உனக்கு ஞாபகம் இல்லையாடா? இல்ல உன்னை படைச்சவன் யாருன்னு கொஞ்சம் சிந்திக்க கூடாதா? அதை சிந்திக்க ஆரம்பித்தாம்னா உலகமே முன்னேறிவிடும். சிந்திக்க முதல் கடமைப்பட்டவர்கள் நாம். இந்த வசனம் நமக்குத்தான் முதல்ல. குர்ஆன் எனக்குடையது என்று சொல்லுகிறோம். அந்த குர்ஆன் தான் சொல்லுகிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் என்று ஓதுகின்ற நாம், நம்புகின்ற நாம் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமா? நம்மளை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லதி ஹலகக, அந்த ரப்பு இருக்கானே, உன் ரப்பு, அவன் தான் உன்னை படைத்தான். வஸவ்வாக்க, அழகிய தோற்றத்திலே உன்னை வடிவமைத்தான். அவன் எப்படி உனக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அவன் நாடினானோ அப்படி உனக்கு மனித வடிவம், அதற்கு ஈக்குவலான ஒரு உயிர் ஜீவன் உலகத்தில் எதுவும் இல்லை. லகத் ஹலக்னல் இன்சான
அழகிய கோலத்தில் அழகிய தோற்றத்தில் இந்த மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுக்காக நாம் என்ன செய்தோம்? நம்மளை நாம் உண்டாக்கினோமா? நம்மை நாம் படைத்தோமா? நம் பிள்ளையை நாம் படைத்தோமா? யாரையாவது அதை நம்மை நாம் உண்டாக்கவில்லை, நம்மை உண்டாக்கியவன். எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பாக சங்கமிக்க ஒரு மனிதனாக நம்மை ஆக்கியிருக்கிறாரே, அதற்கு நாம் என்ன செய்தோம், என்ன ஈடுகட்டினோம்? அதான் நன்றி. அல்லாஹ்வை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர் கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅஸீமி சுல்தானிக். அல்லாஹ்வை பாராட்டுகிற வார்த்தைகள் எத்தனை பேர்கள் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், வ லக்க ஷுக்ர் உனக்கே நன்றி அனைத்தும், கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக உன்னுடைய திருமுகத்தின் கண்ணியத்துக்கேற்றவாறு உள்ள நன்றி. அவனை நன்றி சொல்லி யாரு பிடிச்ச நம்ம சுபானல்லா சுபானல்லா 364 மணி நேரம் சொல்லிட்டு இருந்த உடனே அல்லாவுக்கு எல்லாத்தையும் செய்து விட்டோம் என்று ஆகாது. அந்த அல்லாவுடைய எல்லா ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க அந்த ரப்பை எப்படி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ, எப்படி அவனை புகழ வேண்டுமோ, அப்படிப்பட்ட புகழால் அந்த ரப்பை நீங்கள் புகழ்வாயாக. உனக்கே அந்த புகழ் உனக்கே உண்டாகட்டும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் வ லக்க ஷுக்ர் கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅஸீமி சுல்தானிக். உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய சுல்தான் அதிகாரம், அதற்கு எப்படிப்பட்ட புகழ் உனக்கு வர வேண்டுமோ அந்த புகழை கொண்டு நான் புகழ்கிறேன். சுப்ஹானல்லாஹ். யாராலங்க அந்த ரப்ப புகழ? ரப்பு யாரு? அல்ல ரப்பு யார்? என்னைக்காவது நம்ம அவனை பத்தி சிந்திச்சுக்கிறோமா? அதை பத்தி தேடி பார்த்துக்கிறோமா? அதை பற்றிய வசனங்களை சொல்லிக்கலாமா? அப்படி படிக்கின்ற பொழுது அந்த புகழ அல்லாஹ்வே உனக்கே எல்லாம். இதுதான் நன்றி. இதுதான் நன்றி உடையார் அடியார்னா என்ன அர்த்தம்? கண்டவனுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். பாராட்டு விழா கண்டவன் எவரா என்ன சொல்லிட்ட பாராட்டு விழா. அவனுக்கு பாராட்டி இவனுக்கு பாராட்டி கண்டவனையெல்லாம் பாராட்டிட்டு இருக்கிறான். நான் அல்லாஹ் பாராட்டுறா, அல்லாஹ்வையும் பாராட்டுறா, கண்டவனை பாராட்டுற, கொஞ்சம் சொல்லித்தான் பாராட்டுறான். இது பாராட்டு விழாக்கள். அப்படியானால் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு ஆயுளை தந்தவனை மனிதனாக்கி உனக்கு ஆரோக்கியத்தை தந்து உனக்கு வாழ்வை தந்து எல்லாத்தையும் தந்த அந்த அல்லாஹ்வை எவ்வளவு பாராட்ட வேண்டும்? பாராட்டுகிறோமா? இல்லை. எனவே நாம் நன்றி உடைய அடியாராக நாம் ஆகிறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்குத்தான் இந்த உலகம் ஒரு சோதனை களம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யார் நன்றி உடையவனா, யார் நன்றி கெட்டவனா இருக்கிறான்? லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் சொல்ற லியபுலுவனி, அந்த நபிமார்கள் சொல்ல பிரார்த்தனை. அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த நியமத்தை தந்திருக்கிறான் என்றால் லியபுலுவனி, என்னை சோதிப்பதற்காக வேண்டி. நான் நன்றி உடையவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தை தந்திருக்கிறான் நபிமார்கள் சொன்னார்கள். நம்ம அப்படி சொல்றோமா? சொல்ல முடியவில்லை, இருக்கலாம், அல்லாஹ் ஆரம் இருக்கலாம், ஆனால் குறைவு. யாருமே யாழ்லா தனிமையில யாழ்லா எனக்கு தந்திரிக்காய், என்னை சோதிப்பதற்கு தான் தந்திரிக்கா அல்லாஹ். இந்த செல்வத்தை கூட்டி எனக்கு சோதனையை தள்ளிடாத, எனக்கு அறிவை தந்திரிக்கா அல்லாஹ், பல டிகிரிகளை தந்திரிக்க, இதை என்ன சோதனையில தள்ளிடாதே. அவன் தான் நன்றியுடைய அறிவன், அவன் தான் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய சோழர்களை இது சமூகத்தில் ரொம்ப குறைவா இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா என்ன? இந்த நன்றி செலுத்துவதில் அடையாளத்துல முதல் அடையாளம் அவனுக்கு சுதுவு செய்யணும். அவன் கூப்பிட்ட நேரத்துல ஓடி வரணும். அதான் நன்றி அடையாளம். நன்றியினுடைய அடையாளம் அவன் கூப்பிட்ட நேரத்துல ஓடி வர வேண்டும். நன்றி உடைமட கூடி அவன் உதாசீன அவன் இஷ்ட போல இருக்கான். இங்க இதா நூதிய ஸலாத் ஃபீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹ். என்ன யார் சொல்றா? யார் சொல்றா? நம்ம என்ன கம்பெனி முதலாளி சொல்றானா அல்லது ஆட்சி அதிகாரத்தை உள்ளவன் சொல்றானா? அகிலங்களை எல்லாம் படைத்த ரப்பு அவன் சொல்கிறான், அழைப்பு கொடுத்தால் ஓடிப்போ. அல்லாஹ் சொல்ற, உனக்கு அல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து அழைப்பு வந்தால் ஓடிவா. அதான் நன்றி உடைய மனிதனுடைய அடையாளம்.
அதான நன்றி. எத்தனை பேர் ஓடி வந்தோம்? ஜும்மாவுக்கு அழைப்பு கொடுக்க நேரத்திற்கு பாகு சொல்லக்கூடிய நேரத்துல எத்தனை பேர் ஓடி வந்து முன் வரிசையில வந்து இருந்தோம்? நான் உங்களை குறைச்சு சொல்றேன்னு சொல்லி அடையக்கூடாது. உங்க நலனுக்காக சொல்லுகிறேன். இதுதாங்க நன்றி. இதுதாங்க அல்லாவுக்கு விசுவாசமா இருக்கிறது. அல்லாவுக்கு விசுவாசம், படைத்தவனுக்கு விசுவாசம், அல்லாவுக்கு விசுவாசம். நாளை மறுமையில உரிமையோடு அல்லாட்ட கேட்கலாம். அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையில சரிவர செய்யிட்டு வைக்கும். ஓரளவுக்கு நம்ம மனசாட்சி சொல்லுது, நான் சரியா செய்தேன், ஓரளவுக்கு அல்லாஹ்க்கு செய்தேன். அப்படி செய்யும் போது அல்லாட்ட நாளை மறுமையில, அல்லாஹ் நான் எல்லா கடமைகளையும் எனக்கு சரியாக செய்தேனே, எனக்கு அதனுடைய நன்மையை தான். உலகத்திலையும் கேட்கலாம், மறுமையிலே கேட்கலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளையில. அது அப்படி இல்ல, நம்ம குறைய வச்சுக்கிட்டு எந்த முகத்துல அல்லாஹ்ட்ட கேட்போம்? நாளைக்கு நம்மள நரகத்தை தூக்கி அல்லாஹ் போட்டா அவன்கிட்ட வாதாட முடியுமா? அவன்கிட்ட எதிர்த்து பேச முடியுமா? அதனால அன்புக்குரிய சோதரர்களை, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்ம நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறோம்னு ஆசைப்படுகிறோம், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நிச்சயமாக அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்கள், கலிமத்து தௌஹீதோடு வாழக்கூடியவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை நரகத்தில் நிரந்தரமாக்க மாட்டான். எனவே நரகத்துக்கு செல்லாமல் சொர்க்கம் செல்ல வேண்டும். அவன் தான் புத்திசாலி. அதற்கான வழி என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய நல்ல மக்களாக நாம் ஆகுவோமாக. அதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.